விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி குறியீடுகளை பயன்படுத்தினா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன குறியீடெல்லாம் சொல்லுவீங்க? நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு சில பொருட்கள் வந்தாலே வசீகரத்தன்மை வருகின்றன. பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக தேன் குளவி ஒரு சிலர் கூடு கட்டும். ஆமா, குளவி கூடு கட்டும். அதுல பாத்தீங்கன்னா செங்குளவின்னு சொல்லுவாங்க. அதாவது சிகப்பு கலர்ல சின்னதா இருக்கும். போலாமா வேண்டாமா திடீர்னு பார்த்தா கிடைக்கும் அந்த மாதிரி. அப்ப இரவு நேரத்துலயோ இவங்க கடைசி நேரத்துல ஒரு பொருள் டக்குன்னு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எத்தனையும் வளர்ச்சியை பார்த்துட்டு வந்தோம். இந்த பொருள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்திக்காங்க. இதுல இந்த நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு பாவ ரீதியாகவும் கொடுக்கலாம். இப்போ 4ஆம் பாதிக்குது. அப்ப ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு லக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து உங்களுக்கு அதை உணர்த்தும். அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே அதை உணர முடியும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இந்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிவுமே உணவை பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப அருமை சார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தாலும் அதை வந்து உணர்வு பூர்வமா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான விஷயங்களா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப தனித்தன்மையோட தனித்துவம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னைக்கான டாபிக் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசி இந்த டைம்ல உங்களுக்கு இதை உணர்த்தும், உங்களுக்கு லக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை சார் சொல்லும்? நிச்சயமாக பொதுவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இது பெரியும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அதை குறிகாட்டுகிறது அர்த்தம். வீட்டில் ஒரு பொருள் கோயில் ரீதியாக வரலாம், கோயிலேருந்து வந்த பொருளாக இருக்கலாம். இல்லது ஒரு பசுமாடு வருது, காளமாடு வருது, இல்லை ஒரு புறா வருது, ஒரு சில வீட்டுக்கு வௌவால் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வரும். ஒரு சில சகுனமும் நிமிர்த்தும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு திசையிலிருந்து ஒரு பறவையோ ஒரு இதை குறி காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு சின்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்கம்பாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் பார்க்கன்னா வீட்டை பக்கத்தில் ஒருத்தங்க செடி வளர்ந்துட்டு இருந்தது. இந்த செடி வந்தால் உங்களுக்கு யோகம் வந்திருக்குமேன்னு கேட்டபோது சொன்னாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டவரமாக பூர்வீக சொத்து அவங்க பிரித்து அந்த பெண்ணுக்கு நகையும் கொடுத்து அந்த சொத்தும் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அதிர்ஷ்டம் வளரும். அப்ப சொன்ன அந்த செடி தற்செயலா நாங்க வளர்த்தோம். ஒரு அந்த நேரம் வளர்க்கணும்னு நமக்கு தோணணும் இல்லையா? அப்ப நம்ம ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க இந்த கோயில்ல கல்யாணத்துல போகும்போது செடி கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த செடியில வளர்த்த செடி ரிட்டர்ன் கிஃப்டா கொடுப்பாங்க. அந்த இதுல வந்தது. அப்ப இது மாதிரி பொருளாக இருக்கு, குறியீடாக இருக்கு, லோகோ மாதிரி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சகுனங்கள் ரீதியாக நம்ம உறுத்துகின்றன. வீட்டில் ஒரு பொருள் கிஃப்டாக வர்றது, ஒருத்தருக்கு ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறோம் ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன. வீட்டில் வர பொருள் வைப்ரேஷன் சொல்லணும். அது பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி நிச்சயமாக கொடுத்துருங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்கள் ராசிக்கான அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமா சொல்லிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி குறியீடுகளை பயன்படுத்தினா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன குறியீடெல்லாம் சொல்லுவீங்க? நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சில பொருட்கள் வந்தாலே வசீகரத்தன்மை வருகின்றன. பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக விருத்தியாக போகுதுன்னு அர்த்தம். முதல் சிம்பிளஸ்ட் வேவை சொல்றேன்னா, திருச்செந்தூர்ல இருந்து முருகர் படம் வருதா, உங்களுக்கு யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒன்று நீங்களா போய் வாங்கிட்டு வந்தாலும் சரி, கிஃப்டா வந்தாலும் சரி. அதுல திருச்செந்தூர்ல தீர்த்தம் வந்துடும். இந்த ஆழி தீர்த்தங்கள், அந்த தீர்த்த வகையெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் குறியீடுன்னே சொல்லலாங்க. இவங்களுக்கு நான் வேள் வழிபாடுகளும் இவங்களுக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கு. இப்போ இதெல்லாம் கிஃப்டா வருதுன்னு அர்த்தம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேன் ஒரு சில இடத்துல கிடைக்கும், தேன் ப்ராடக்ட் கிடைக்கும். அது ஒருத்தர் கிஃப்டாக வந்தாலும் சரி, இல்லை இவங்களே வாங்கலாம்.
தேன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் நிச்சயமாக வீட்டில் வைத்து கொள்ள வேண்டிய ராசி இந்த ராசி. இப்போ இந்த தேன் குளவி ஒரு சிலர் கூடு கட்டும். ஆமா, குளவி கூடு கட்டும். அதில் பார்த்தீங்கன்னா செங்குளவின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவப்புக்கு சின்னதாக இருக்கும். அது இந்த ராசிங்களுக்கு யோகத்தை கொடுக்குதுங்க. வந்து இந்த ராசிக்கு இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் கட்டும், இந்த சுவிட்ச் போர்டு பக்கத்தில் கட்டிட்டு போயிடும். அப்போ ஓரத்தில் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது. இப்போ உங்களுக்கு அடுத்த படிநிலையை நோக்கி டெவலப் ஆகிறீங்க. உங்களுக்கு அது தொந்தரவு பண்ணுது, டிஸ்டர்பன்ஸ்னால் நிச்சயமாக அது பண்ணிக்காங்க. ஆனால் அது ஒவ்வொன்றும் குறிகாட்டி கொண்டே இருக்கின்றன. இப்போ இந்த ராசிக்கு ஒரு சில பொருட்கள் எப்பவுமே வைக்க சொல்லுவேன். இதை வச்சுக்கங்க, நிச்சயமாக டெவலப் ஆகுங்க. இதில் 3 நட்சத்திரம் வருதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா விசாகம், அதில் பார்த்தீங்கன்னா அனுஷம், அடுத்தது கேட்டைன்னு இருக்கு. இந்த 3 நட்சத்திர குறியீடுகள் வகையும் போகலாம். ஏன்னா ஒரு டவுட் வந்துடும், ஏன் நட்சத்திரம் இதாக இருக்கான்னு. பொதுவாக வீட்டில் தோரணம் வச்சுக்கலாம். தோரணம் சம்மந்தப்பட்டது, தராசு மாதிரி தராசு, பழைய காலத்து தராசு, டேபிள் லோகா வச்சுக்கலாம். வேயிங் பேலன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில், அதை பண்ணலாம். அடுத்தது தாமரை சம்பந்தப்பட்ட பொருள். வீட்டில் அனுஷம்னா தாமரையை குறிக்கக்கூடிய இது. அப்போ தாமரை சம்பந்தப்பட்ட பொருள், ஒரு சாமி ஃபோட்டோனா தாமரையில் இருக்கிற மாதிரி பொருட்களாக வச்சுக்கலாம். இதெல்லாம் இவங்களுக்கு அடுத்த படிநிலையை நோக்கி இவங்களுக்கு நகர்த்தி கொண்டே போயிட்டு இருக்குது. இதெல்லாம் அதிர்ஷ்ட குறியீடுகள். பொதுவாக இவங்களுக்கு ஒரு சகுனம் எப்பவுமே கிடைக்கும். எப்பவுமே இவங்களுக்கு என்ன, அந்த கோயில் 3:30 நேரத்தில் உள்ள என்ட்ரி கிடைக்கும். போகலாமா வேண்டாமா, திடீர்னு பார்த்தா கிடைக்கும் அந்த மாதிரி. அப்போ இரவு நேரத்துலையோ இவங்க கடைசி நேரத்தில் ஒரு பொருள் டக்குன்னு வந்து கொடுக்குறாங்க, கோயிலேருந்து நோட்டீஸ் வருது. இப்போ நம்ம ஒரு 8 மணி பக்கம் திடீர்னு சார் கோயில் நோட்டீஸ் ஒருத்தங்க வர்றாங்க, இந்த கோயிலுக்கு ஏதாவது அன்னதானம் கொடுங்க, ஏதோ அப்போ ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நம்ம அதிர்ஷ்ட குறியீடுகளாகவோ ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு எடுத்துக்கிட்டே போகணுங்க. நிச்சயமா சார். என்னன்னா ஆதி காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரியான இயற்கை சூழல்ல இயற்கையோட ஒட்டி, ஜீவராசிகளோட ஒட்டி, அப்படி இயற்கையோட பேசி பழகி தான் வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம இயற்கையிலேருந்து கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரமே தள்ளி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு எந்திரமான வாழ்க்கையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதால நம்ம லைஃப்ல நிறைய நல்ல சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இந்த டாபிக்கே ஆக்சுவலா ஒரு வித்தியாசமான டாபிக்னு சொல்லலாம். அதை நீங்க எடுத்து ரொம்ப சூப்பரா தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க. இதே விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜீவராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஜீவராசிகள் நல்ல ஒரு லக்க கொடுக்கும்? நிச்சயமாக இந்த ராசிக்கு ஜீவராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் சொல்றது பார்த்தீங்கன்னா கொம்பு உள்ள ஜீவராசிகள். கொம்பு உள்ளன்னா நம்ம ஆடு மாடா இருக்கும். அப்புறம் மான் சம்பந்தப்பட்ட லோகோ வச்சுக்கலாம். அப்போ கொம்பு உள்ள பொருட்கள் சம்மந்தப்பட்ட இருக்கிற உயிரினங்கள் நம்ம வீட்டு பக்கம் வருது, வீட்டு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நம்ம குறியீடாகவும் பயன்படுது. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா நான் தாமிரம் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் வச்சுக்கோங்க. தாமிரம் மற்றும் ஈய சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஈயம் பாத்திரம் மாதிரி, ஈயத்துல ஒரு சில சொம்புலாம் கூட வருது. ஏன் இதை சொல்றோம்னா இதை ஆக்டிவேஷன் பண்ணுறோங்க. அப்போ தாமிரமாக இருக்கலாம், ஈயமாக இருக்கலாம், அதில் ஒரு சிலை வருது, ஒரு குறியீடு வருது, அதெல்லாம் வாங்கி வைக்கும் பொழுது இவங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு நோக்கி போகிறாங்க. இந்த ராசிக்கு எப்பவுமே தாமிர சொம்பில் தண்ணி ஊற்றி வைங்க, அதில் கொஞ்சம் பூ போட்டு வைங்கம்போ. ஏன்னா இது நீர் தத்துவ வீடு. அப்போ அந்த நீர் எப்பவுமே அது பார்த்துட்டே இருக்கணும். இந்த ராசி ஒன்று மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். எங்கள் வீட்டில் டாய்லெட்டு அடைபடக்கூடாது, கிளாக் ஆகக்கூடாது. அதாச்சுன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடணும். பொதுவாக விருச்சிக ராசி வச்சுக்கோங்க, எப்பவுமே வீட்டில் ஒரு இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுக்கோங்க போ. இந்த ராசியோட தத்துவத்தில் இப்படி வரும். அப்போ இருக்கா இந்த ராசியோட அம்சம். அப்போ இத்தனை விஷயங்கள் பார்ப்போம். இதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கப்போ. என்னன்னா ஒரு சில மூங்கில் பொருட்களாக இருக்கலாம், அது கொஞ்சம் பார்க்கணும். ஊஞ்சல் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு சுமாராக இருக்குது. இப்போ நம்ம எத்தனையும் வளர்ச்சியை பார்த்துட்டு வந்தோம். இந்த பொருள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்திக்காங்க. இதில் இந்த நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு பாவ ரீதியாகவும் கொடுக்கலாம். இப்போ 4ஆம் பாதிக்குது, அப்போ அது சம்மந்தப்பட்ட பொருட்கள். இந்த ராசிக்கு இடம் வீடு சொத்து அமையன்னா கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதுக்கு யாகசாலைகள் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ யாகசாலையில் வந்த பொருட்கள் இவங்க வீட்டில் வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். யாகசாலை பொருட்களுக்கு உண்டானா இவங்க அந்த சாம்பிராணி போடும்போது வெண்கடுகு குங்குளியம் 2 ப்ராடக்ட் இருக்குங்க. அப்போ இவங்க அதை போட சொல்லுவோம். அது யாகத்தில் போடுகிற பொருள், அதை வச்சுக்கலாம். இல்லை ஒரு கோயிலில் பூஜை பண்ண பொருள் வந்து யாகசாலையில் காசு போட்டு பண்ணியிருப்பாங்க, அதில் வந்த பொருள் வீட்டுக்கு கொண்டு வரலாம். அப்போ அந்த யாகத்தில் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்றன.
ஓகே சார். இப்ப இவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செடிகள் அப்படின்னா எந்த செடிகளை சொல்லுவீங்க? நிச்சயமா இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சரி, முள்ளுள்ள செடிகள் எல்லாம் வளர்ச்சியை கொடுக்கின்றன. ம். இப்போ நம்ம நிறைய செடிகள் வளர்க்கணும்னா ரோஸ் செடி கூட வச்சுக்கலாம். ஆமா. அதில் முள் இருக்கும். அப்போ அதுவும் வளர்ச்சியை கொடுக்கின்றன. ம். அப்போ ஒரு சிலது கள்ளி செடிகள், ஒரு சில நெகட்டிவிட்டியை போக்கும்பாங்க. ம். அப்போ அந்த செடிகள் இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்றன. ம். அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்பொழுது ரோஸ் செடிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ம். இதை வச்சு பார்த்தா தான் தெரியும். ம். அடுத்தடுத்து படி நிலையில் வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஏன்னா ஒவ்வொரு விஷயமுமே நம்ம பார்த்து பார்த்து நம்ம இல்லங்கள்ல செய்யும் பொழுது அது நமக்கு வளர்ச்சியை ஆமா. கொடுக்குது அப்படின்னா, இப்ப வந்து தடைகள் நீங்கணும் இவங்களுக்கு அப்படின்னா, தடைகள் நீக்குவதற்கு நீங்க சொன்ன மாதிரி பாத்ரூம்ல கூட அந்த பிளாக் ஆமா. இருக்கக்கூடாது ஆமா. அப்படின்னீங்க. இதை தவிர்த்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைய கொடுத்துரும். ம். இதெல்லாம் உடனே பார்த்து அகற்றிடுங்கன்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? நிச்சயமா இந்த ராசிக்கு ஒருத்தருக்கு வளர்ச்சி இல்லை, டல்லாக இருக்குது, கவர்மெண்ட் ரீதியாக ஒரு பிரச்சனையாக இருக்குது, தடையாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் பொதுவாக இவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, ஒரு அசோக சின்னம் வீட்டில் வச்சுக்கலாம். ம். அசோக சின்னங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் பயன்படுத்தலாம். ம். தண்ணி ஓட்டத்தை எப்பவுமே ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓ. அப்போ இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஆர்வா வாட்டர் மாதிரி அதுனா தண்ணி ஃப்ளோ ஆமா, ஆகிட்டே ஆமா, இருக்கும். ஆமா. ம். அப்போ தண்ணி ஃப்ளோ அடைபடக்கூடாது. அந்த மாதிரி ஆர்வா வாட்டர் ஃப்ளோ போட்டுக்கலாம், இல்லை வாட்டர் ஃபவுண்டன் போட்டுக்கலாம். ஒரு ம். மீன் வளர்த்துடலாம். மீன் ம். ஓடிட்டே இருக்கும்போது தண்ணி அலை அளவாஞ்சிக்கிட்டே பாஞ்சிட்டே இருக்கும். இருக்கும். ஆமா. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு சந்திரனோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்துகிறோம். ம். சந்திரன் அப்போ இந்த ராசிக்கு அதிர்ஷ்டக்குரிய எப்பவுமே வீட்டில் வந்து படுத்துட்டு பார்த்தா ம். சந்திரன் தெரியணும். ஓ. சந்திரன் கண்ணுக்கு தட்டுப்பட்டு கொண்டே இருந்தால் ம். அது எப்படி 6 மாதம் நிச்சயமாக திரும்ப அந்த இதில் ம். சந்திர வெளிச்சமோ ஏதோ ஒன்று வீட்டுக்கு வருதுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம சொன்ன பொருள்கள் வரலைன்னா ம். தொந்தரவு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஓ. அப்போ இந்த இது இந்த விஷயத்தை தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவங்கெல்லாம். சூப்பர் சார். அந்த காலத்துல இதனால தான் வீடுகள்ல மித்தம் வச்சு ஆமா. கட்டுவாங்க. அழகா அந்த மேல ஜன்னல் போட்டிருப்பாங்க. நம்ம கீழேந்து பார்க்கும்போது ஆமா. சந்திரனையும் பார்க்கலாம், சூரிய ஒளியும் ஆமா. நம்ம இல்லத்துக்கு வரும். ஸோ நீங்க சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் வாஸ்து ரீதியாகவும் சரி, நம்ம அன்றாட லைஃப்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் அமைஞ்சிருக்கு. நன்றி சார். நன்றி மேடம். விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.